காரம் பொடி செய்கிறதுக்கு இப்போ ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்குவோம் வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துருக்கேன். ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். எதுக்குமே எண்ணெய் ஊற்ற வேணாம், ட்ரையாக வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு போச்சு. நல்லா செவப்பெல்லாம் வறுக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு 20 கிராம் எடுத்துருக்கேன். ஏன் நான் கரெக்டாக அளவாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டக்குன்னு என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ செய்ய முடியலைன்னா டக்குன்னு சாதத்தை வச்சு இதை கடைக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம உடனே புளிசாதம் கலர்றதுன்னா எல்லாமே எண்ணெய் விட்டு தான் வறுக்கணும். கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூனு 1/2 ஸ்பூனு ஜாமானுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பவுடர், அதனால் இதுக்கு எண்ணெய் விட்டு வறுக்க வேணும். நான் எண்ணெய் விட்டு எதுக்கு வறுக்கணும்னு காமிக்கிறேன். வெந்தயம் நல்லா வெடிக்கையில் நம்ம எடுத்துக்கலாம். புளிசாதத்துக்கு வாசம் கொடுக்குறது இந்த வெந்தயம் தான். அதனால் வெந்தயம் இந்த மாதிரி நான் சொன்ன அளவு சேர்த்துக்கணும். போதும் இப்போ இதை எடுத்துக்கலாம். நல்லா வெடிச்சிருச்சு. எல்லாத்தையுமே ஒன்றாவே வறுத்து போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்து ஒரு 20 கிராம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு பொறுத்து கொட்டிக்குவோம். கடையில் தான் விற்கிது பாக்கெட்டு எல்லாம், அதெல்லாம் வாங்குறாங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம்ல. என்ன கூட குறைச்ச சேர்த்து செஞ்சுக்கலாம். உளுந்தும் நல்லா செவந்து வச்சு இதையும் எடுத்துக்கலாம். வரமல்லி 5 கிராம். நீங்கள் நிறையா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே பெருக்கிக்க வேண்டியதுதான். அதுக்கு தான் நான் அளவு கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறையா செய்யணுங்கையில் ஒரு தேவைக்கெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இதை பெருக்கிக்கலாம். அப்படியே ஈஸியாக இருக்கும். இது இப்போ நல்லா வறுப்பட்டு வச்சு எடுத்துக்குவோம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூனு மிளகு. இதுக்கு வந்து அரிசி அளவெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எவ்வளோத்துக்கு இவ்வளவு தான் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம கூட குறைச்ச பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பாடு கிளறதுக்கு தேவையானதை வாயில் போட்டு பார்த்து தானே நம்ம கிளற போகிறோம். 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் வேணுமானா அப்போ போட்டுட்டு கிளறிக்கலாம். ஜீரகமும் நல்லா வெடிச்சிட்டு வெளியும் எடுத்துக்கலாம். நல்லா வெடிக்கிற பக்கத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஒரு 1 ஸ்பூனுக்கிட்ட வெள்ளை எள்ளு. நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் எடுத்துக்கலாம், வெள்ளை எள்ளு இருந்தாலும் எடுத்துக்கலாம். நல்லா கோயிலெல்லாம் சாப்பிட்ருப்போம்ல வாங்கி, அந்த மாதிரி டேஸ்ட்டு வரும். இப்போ நான் வறுக்கிற பொடி நல்லாவே வெடிச்சிட்டு இதையும் எடுத்துக்கலாம். அளவு உப்பு. ஏன்னா பொடிக்கெல்லாம் இந்த உப்பெல்லாம் நீங்கள் வறுத்து போட்டிங்கன்னா தான் நல்லா ட்ரையாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். பெருங்காயம் வந்து 10 கிராம். அதை நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கோமா, அதனால் இந்த மாதிரி அமுக்கி விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு பொரித்து எடுத்துக்குவோம். எண்ணெய் நிறையா ஊற்றினோம்னா டக்குன்னு பொரிஞ்சிடும். அது இந்த பெருங்காயத்தோடய போட்டு வறுத்துக்குவோம். மிளகாய் வந்து 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 25 கிராம் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் அப்போ வறுத்தது போதும். மிளகாயும் நம்ம எடுத்துக்கோம். 2 கொத்து கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வெறிஞ்செடியிலே போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டு வச்சு கருவேப்பிலையும் நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் 1 ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். புளிசாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் விட்டுக்கணும். நம்ம வீட்டில் அரிஞ்ச புளி இது. இந்த மாதிரி புளியாக எடுத்து நல்லா கோது, அந்த புளியோட ஓடு இதெல்லாம் இல்லாமல் நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 100 கிராம் எடுத்து சின்ன சின்னதாக பிச்சு ஆஞ்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கோம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வறுபடும். கட்டியாக உருண்டையெல்லாம் அப்படி போடாதீங்க. இந்த மாதிரி ஒத்தையாக நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, இது இந்த வருஷம் வாங்கி இப்போ அரிஞ்ச புளி.
இந்த இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். ஏன்னா புளியில் நல்லா பிசு தன்மை உள்ளது, அது இடிபடாது. அதனால் அதை பார்த்து நீங்கள் பொறுமையாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். புளியை வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு தான் நான் வறுத்தேன். அந்த மாதிரி ரொம்பவும் கறக்க விட்டுறாமல் புளியை நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதே சட்டிலே வச்சு ஒரு சட்டி சூடாகிற வரையும் இதில் வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் முறப்பு கிடைக்கும் நமக்கு. இதை இப்போ நம்ம எடுத்து இறக்கி வச்சிடலாம். மிக்ஸி சார் எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் அரைச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு மிளகாய், பெருங்காயம், புளி ரெண்டையும் ஃபஸ்ட்டு அடிச்சுக்குவோம். புளி பாருங்கள் இப்போ எப்படி ஆகிடுச்சு. புளி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இதை போய் நான் ஃபஸ்ட்டு இடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். மிளகாயும் புளியும் இந்த அளவுக்கு இடிச்சிட்டேன்னா இப்போ இது எல்லா ஜாமானையும் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அதை சேர்த்து இடிச்சுடுங்க. பொடிக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். நான் நல்லா 1 ஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்குவோம். புளிசாதம் பொடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நைஸாக பட்டு போட வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வீட்டுக்கெல்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணுவீங்க, கொஞ்சம் குறைன்னு தானே நம்ம ரெடி பண்ணுவோம். அது மாதிரியே ரெடி பண்ணிக்கிட்டாலே சூப்பராக இருக்கும். இது இப்போ நம்ம அதிகமாக செஞ்சோம்னா மிஷினில் வச்சு அரைப்போம். அதனால் அது கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும். நான் இப்போ இதை செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் மிக்சியில் தான் இடிச்சுக்கிட்டேன். நான் இப்போ சாப்பாடு அதை கிளறி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். நான் சாதம் கலர்றதுக்கு நான் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். வேறு எண்ணெய் சட்டி வச்சு ஒரு 100 கிராமுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். இப்போ தேவையான கடுகும் வெள்ளை உளுந்தும் போட்டுக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்குவோம். ஒரு 6-7 மிளகாய் வரமிளகாய் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் காரம் சாப்பிடுவோம், அதனால் நான் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சாதம் கலரி இல்லாமல் நான் இப்போ எவ்வளோ சாதம் கலருன்னா நான் இப்போ 1 கிலோ அரிசி வடித்து சாதம் கலர்றேன். இப்போ தாளித்தமா இதை சேர்த்துக்கலாம். கடலை கொஞ்சோண்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடலையை போட்டுக்கலாம். கருப்பு கடலை நல்லா புளிச்சிக்கிட்டு அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் கடலை போட்டுக்கிறேன். நீங்களும் போட்டுக்கங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியில் பார்த்து நம்ம போட்டுக்கலாம். 1 2 3 4 ஸ்பூன் போட்டுங்க. இந்த ஸ்பூனை பார்த்துக்கங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் தாராளமாக கிளறணும். அதுக்காக நான் பெரிய பாத்திரமாக தான் எடுத்துக்குவேன். அவ்வளோதான். இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கள். புளிப்பு, உரப்பு, உப்பு, புளிப்பு, உரப்பு, உப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. கோயிலில் செய்கிற சாதம் மாதிரி கோயில் புளியோதரை ரெடி. சூப்பராக இருக்குல்ல? நீ சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பாருப்பா, எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி உப்பு, புளிப்பு, காரம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்கள் தான் சொன்னீங்க என்ன செஞ்சீங்கனாலும் கோயில் சாதம் மாதிரி வராதுன்னு. எப்படி இருக்கு? கோயில் சாதம் மாதிரி தான் இருக்கு. அவ்வளோதான். கோயில் புளி சாதம் மாதிரி அருமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பொடி இன்னும் நான் ரெடி பண்ணலை, ரெடி பண்ணி தர்றேன். இந்த பொடி யாருக்கெல்லாம் வேணும்னு மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சொன்னீங்கன்னா நான் ரெடி பண்ணி தர்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. பாய்.